ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தோ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ऋकारः सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि. सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु. तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. अथ प्रथमः खण्डः. द्वितीयोऽध्यायः. ओमित्येतदक्षरम् इत्यादिना सामावयवविषयम् उपासनम् अनेकफलम् उपदिष्टम् अनन्तरं च स्तोभाक्षरविषयम् उपासनमुक्तं सर्वथापि साम एकदेशसम्बद्धमेव तदिति. अत इदानीं समस्ते साम्नि समस्तसामविषयानि उपासनानि वक्ष्यामि इति आरभ्यते श्रुतिः. युक्तं हि एकदेशोपासना अनन्तरम् ஏகதேசி விஷயம் உபாசனம் உச்சதே இதி. முதல் அத்தியாயத்துல பாகம் பாகமா பிரிச்சு உபாசனை சொல்லப்பட்டது. ஏகதேசம்னா ஒரு அம்சம், ஒரு 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 பகுதி, பார்ட். அந்தந்த பார்ட்ல எப்படி உபாசிக்கிறது என்பதை பிரதானப்படுத்தி உபாசனங்கள் சொல்லப்பட்டது. இப்போ ஏகதேசம் உபாசனம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஏகதேசி அங்கங்களை அவயவங்களை உடையதாகிய அந்த மொத்தமானது அது ஒரு சாமம். சாமம்ங்கிறது மொத்த அந்த கலெக்ஷன், சமஷ்டி. வெஷ்டி உபாசனான அப்புறம் சமஷ்டி, வெஷ்டியில சமஷ்டி லோகத்தினுடைய சமஷ்டி ஜெகத்தை உபாசிச்சோம். இப்ப சமஷ்டி சாமத்திய மொத்த சாமத்தையும் ஒன்னா எடுத்து அதுல உபாசிக்கிறது அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுன்றத வரைக்கும் பார்த்தோம் நம்ம வெள்ளிக்கிழமை. முதல் மந்திரம் समस्तस्य खलु साम्नः उपासनं साधु यत् खलु साधु तत्साम इति आचक्षते यत् असाधु तदसाम इति. சாமத்தை சாம்னஹா உபாசனம், சாம மந்திரங்களினுடைய கானத்தினுடைய உபாசனம். சமஸ்தஸ்ய சாம்னஹா, சமஸ்தமாக எல்லா அவயவங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய முழுமையான சாமத்தை உபாசிப்பது சாது. சாதுனா நன்மை தரக்கூடியது, மங்களமானது. சாது திருஷ்டம் அப்படின்னு. சாது தத் சாம இதி ஆச்சக்ஷதே யத் அசாது தத் அசாம இதி. ஏன் அப்படின்னா
எது மங்களத்தை கொடுக்கணுமோ அதை வந்து சாம அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு உலகத்துல அப்படின்றத காண்பிக்கிறது. வேதம் வந்து கோடிட்டு சும்மா ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் சொன்னேன், இப்படி உபாசின்னு சொன்னா போறோம். ஆனா சும்மா ஒரு அடிஷனல் லாஜிக் அங்கங்க கொடுக்கும் ஸ்ருதி, எம்பசைஸ் பண்றதுக்காக. பொதுவாக ஒரு விஷயம் சோபனம் மங்களமாக இருந்தா அது சாமம் அப்படின்னு. சமம், சாமம், சாமியம் இந்த மாதிரி பதங்கள்லாம் பார்த்தா நன்று, நன்று, நல்லது அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல உபயோகப்படுறது சம்ஸ்கிருதத்தில். அப்போ பொதுவாகவே அது சாம அப்படின்னு, அது நல்ல, அது நல்ல விஷயம் அப்படின்னு அர்த்தப்படுற மாதிரி அதனுடைய அந்த பத பிரயோகம் இருக்கு. அப்படி சொல்லப்படுறதுனால அதே மாதிரி சாமம் மொத்தமே மங்களம் தான். அப்ப அது மங்களமா இருக்கிறதுனால தானே அப்படி வழக்கத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றது. ஸ்ருதி காலத்திலேயே இப்படிதானே உலகத்துல தத் சாம தத் சாமன்னு சொல்லிட்டு இருக்கே. சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்து இந்த மாதிரி பழக்கம் சொல்லப்பட்டு வர்றதே. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ, சாமங்கிறது மங்களம், மங்களஸ்வரூபம். பாஷ்யம் பண்றார், சமஸ்தஸ்ய சர்வாவயவ விசிஷ்டஸ்ய பாஞ்ச பக்திகஸ்ய சாப்த பக்திகஸ்ய ச. சமஸ்த சாமம்னா என்ன? எல்லா அவயவங்களோடும் இருக்கக்கூடிய சாமத்தை சமஸ்த சாம, அதுதான் சர்வ அவயவத்தோடு இருக்கிறத சமஸ்த சாமம்னு. அத பாஷிகாரர் பஞ்சபாக்திகம் இந்த பகுதிகளா பிரிக்கிறத பத்தி நம்ம சொன்னோம். சாமத்துல 5ஆ பிரிக்கிறது, 7ஆ பிரிக்கிறதுன்னு இருக்கு. பாஞ்ச த தசராத்திரம், சம்வத்சரம், ஏகாகம், அஹினம், சத்ரம், பிராயஷ்சித்தம், க்ஷுத்ரம் அப்படின்னு 7 கணமாக பிரிக்கப்படுறது சாமம். அது ஒவ்வொரு விதமாக அது வந்து சொல்லப்படுறது. இப்போ எங்கேயோ பார்த்தேன், இது ஒரு நிமிஷம். இது ஒரு ஒரு விதமா பிரிக்கிறது. 7ஆ பிரிந்த தசராத்திரம், சம்வத்சரம், ஏககம், ஏகாகம், அஹினம், சத்ரம், பிராயஷ்சித்தம், க்ஷுத்ரம்னு 7ஆ பிரியறது. இன்னொரு ஒரு இடத்துல 5ஆ பிரியறதும் நான் பார்த்தேன். இந்த வரேன். இந்த ஹுங்காரம், ஓங்காரம் விட்டு மீதி 5 அந்த பஞ்சபக்தி எப்படி, சப்தபக்தி எப்படி அப்படின்னு ஒரு இடத்துல நான் பார்த்து வச்சிருந்தேன் அன்னைக்கு. ம். அது எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா அடுத்த நாளைக்கு நான் பார்த்து வைக்கிறேன். சரி. அது ஏதோ க்ளோஸ் ஆயிடுத்து அந்த ஸ்க்ரீன். சரி, நான் அடுத்த செஷன்ல சொல்றேன். அதாவது 5 பக்தியாவும் 7 பக்தியாவும், பக்தினா 7 கேட்டகரைசேஷன். அது 2 விதமாவும் சாமம் பிரிக்கப்படுறது அப்படின்னு. 5 அதுல அந்த 2 எக்ஸ்ட்ரா சொல்றார். சில பேர் 7ன்னு சொல்றா, சிலது 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல அத பத்திய மென்ஷன் இருக்கு. அதுல இப்ப நான் சொன்னது அந்த கிளாசிஃபிகேஷன் கணம் கிளாசிஃபிகேஷன் 7, நேரடியா 7 இருக்கு. இன்னொரு இடத்துல இது பார்த்தேன் நான், 5 எப்படி 7 எப்படின்றது.
ஸோ அது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ அதனால இங்க வந்து பாஷ்யக்காரர் சொல்றார், சமஸ்தஸ்ய சர்வாவயவ விசிஷ்டஸ்ய பாஞ்சபக்திகஸ்ய சாப்தபக்திகஸ்ய ச இத்யர்த்தः. சமஸ்த சாமம்னா என்ன? இந்த பஞ்சபக்தி எல்லா ஆல் 5 சாப்டர்ஸ் இல்ல ஆல் 7 கிளாசிபிகேஷன்ஸ் எப்படி எடுத்துக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி பாஞ்சபக்திகமாகவோ சப்தபக்திகமாகவோ அப்படின்னு ரெண்டும் ஒன்னாக தான் நான் பார்த்தேன். ரெண்டு இப்போ நம்ம இதுக்கு அர்த்தம் பண்றதுன்னா சாமம் தெரிஞ்சவா கிட்ட வேணா தெரிஞ்சுக்கணும். அது 5 பிளஸ் 7ன்னு அர்த்தம் வரல நான் பார்த்த வரைக்கும். 5ஓ அல்லது 7ஓ அந்த எக்ஸ்ட்ரா 2 சொல்லப்படுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் நான். அதனால இங்க பாஞ்ச பக்திகஸ்ய சப்த பக்திகஸ்யனா அது ஆல்டர்னேஷன் நினைக்கிறேன். சாய்ஸ்ன்னு தான் எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி இருக்கக்கூடிய சாமத்தை முழுவதுமாக அது எப்படி பிரிஞ்சாலும் சரி, நம்ம சொல்ல வர தாற்பயம் என்னன்னா அத்தனையும் இன்க்ளூட் ஆகி அப்படின்னு. கலு இதி வாக்கிய அலங்காரார்த்தா. இன்ஃபேக்ட் அந்த பஞ்சபக்திகம் நான் பார்த்தேன்னு சொன்னனே, அதுல வந்து இதெல்லாமும் இருக்கு. நம்ம உத்கீதம் அந்த மாதிரி நம்ம எந்தெந்த பக்தி எல்லாம் இதுல சொல்லப்பட்டதோ அந்த பக்தி எல்லாமும் சேர்ந்து இருந்தது. நான் பார்த்த அந்த சாமவேதம் பற்றிய விஷயத்துல அந்த இதுல வரக்கூடிய நம்ம ஏற்கனவே பக்தி எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லப்பட்டது. அது பார்த்து சொல்றேன் நான். நான் எடுத்து வச்சிருந்தேன் நேத்திக்கு இது பண்ணணும்ட்டு அது எங்கேயோ மிஸ் ஆயிடுது அதுக்குள்ள. கலு இதி வாக்கிய அலங்காரார்த்தா. கலுங்கிற பதம் வந்து வேதத்துல பொதுவாக சமஸ்தஸ்ய கலு அப்படின்ற அந்த கலுங்கிற வார்த்தை வந்து அங்கங்க வரும். அது வாக்கிய அலங்காரம்னு சொல்றார். ஒரு எம்பலிஷ்மெண்ட். சாம்னஹா உபாசனம் சாது. சாமத்தினுடைய உபாசனம் நன்மை தரக்கூடியது அப்படின்னு முதல்ல ஸ்டேட்மெண்ட். ஏன் சமஸ்தே சாம்னியே சாது திருஷ்டி விதிபரத்வாத் ந பூர்வோபாசன நிந்தார்த்தத்வம் சாது சப்தஸ்ய. நேச்சுரலி இப்ப என்ன கொஸ்டின் வருதுன்னா, சமஸ்தஸ்ய கலு சாம்னஹா உபாசனம் சாது அப்படின்னு சொன்னிச்சுன்னா என்ன அர்த்தம்? மொத்த சாமத்தையும் சேர்த்து உபாசனை பண்றது நல்லது அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன சொல்ல, அதனால எப்படி புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, தனித்தனியா ஏற்கனவே பிரிச்சு சாமத்தை உபாசின்னு சொல்லிட்டு அது அசாதுவா, அது மங்களக்கூடியது இல்லையா, அப்ப அப்படி பண்ணப்படாதா, மொத்தமா தான் சேர்த்து பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வருதோ இல்லையோ. அதனால இங்க பாஷ்யக்காரர் அதை எக்ஸ்பிளைன் பண்றார். அது அப்படி அர்த்தம் இல்ல. சமஸ்தே சாமினி சாது திருஷ்டி விதிபரத்வா. இது வந்து விதி வாக்கியம். விதியத்தைனா ரூல், இப்படி பண்ணு அப்படின்னு சொல்ல வர்றதுதான் இங்க தாத்பரியம். அதாவது வாக்கியம் என்ன வருது 2:1:4ல பின்னாடி 4வது மந்திரம் என்ன சொல்ல போறது? சாது சாம இதி உபாஸ்தே. நீ சாமம் சாதுவானதுன்னு உபாசி அப்படிங்கிறது பாயிண்டே ஒழிய சாமம் சமஸ்த சாமம் உபாசனம் சாதுன்னு அர்த்தம் இல்ல. புரியுறதா? சமஸ்த சாமத்தை உபாசனை பண்றது அது மங்களம் அப்படின்னு சொல்ல வர்றது இல்ல பாயிண்ட். சமஸ்த சாமம் வந்து மங்களமானது அப்படின்னு நீ உபாசி. சமஸ்தே சாம்னி சாது திருஷ்டி விதி, சாதுவாக பார், சமஸ்த சாமமும் மங்களம் என்பதாக நீ உபாசின்னு அர்த்தம். அது சாதுதான், அது வேற விஷயம். பட் நம்ம இங்க வேதம் சொல்ல வர்ற விஷயம் என்ன? நீ அதுல சாதுத்துவ புத்திய வச்சு அதை உபாசி. சாமத்தை நினைக்கும் போது அதுல மங்களத்துவத்தையும் சேர்த்து உபாசின்னு அர்த்தம். புரியுறதா? ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுதே
நம்ம அத பத்தி நம்ம ஒரு பொருள நம்ம மைண்ட்ல சில சமயம் அது நமக்கே ஆகும். இப்போ ஒரு பசுமாடு எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். சில சமயம் பசுமாடினுடைய பசு புத்தி நம்ம மைண்ட்ல வரும்பொழுது, அதோட சேர்த்தே ஒரு ஒரு டிவைன் தாட்டும் வரும். ஆஹா! பசுமாடுன்ன உடனே அத ஒரு தெய்வீகமாக சில சமயம் நம்மளோட மூட பொறுத்து அந்த ஒரு டிவினிட்டி அதோட சேர்ந்து வரும். சில சமயம் அதே பசுமாட நினைக்கும் பொழுது அது வராது இல்லையா? அப்ப ஏன்? அது நம்மளோட மைண்டினுடைய தன்மைக்கு ஏத்தா மாதிரி அந்த ஒரு பதார்த்தத்த நினைக்கும் பொழுது, அதோட சாதுத்துவ திருஷ்டி அவசியம் அதுக்கு சேர்ந்து தான் வரும்னு அவசியம் கிடையாது. அப்போ இங்க சூப்பர் இம்போஸ் பண்ணி நீ அப்படி பார். சாமத்த தியானம் பண்ணி, அது மங்களகரமானது, சாதுனா அதான் சோபனமானதுன்னு அர்த்தம். சோபனம்னா மங்களம். என்ன? அப்படி ஒரு சுரூபத்தானது சாமம் அப்படின்னு நீ தியானின்னு அர்த்தம். சமஸ்தே சாம்னி சாது திருஷ்டி விதிபரத்வாத். விதியாக இங்க சொல்லப்படுறதுனால, பூர்வ உபாசன நிந்தார்த்தத்வம் ந பூர்வோபாசன நிந்தார்த்தத்வம் சாது சப்தஸ்ய. அப்ப இது சாதுன்னு சொன்னதுனால, ஏற்கனவே சொன்ன உபாசன அசாதுன்னு இங்க அர்த்தம் கிடையாது. இதனுடைய தாத்பரியமே வேற. இது சாதுன்னு நீ உபாசித அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இது சாதுன்னு சொல்றது அர்த்தமாகாது. இதுல சாதுத்துவம் நீ பார். இதுல இதனுடைய உபாசனம் சாதுத்துவ உபாசனம். ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் பலவிதமாக உபாசனங்கள் சொல்லப்பட போறது சமஸ்த சாமத்துக்கு. ஆரம்பத்துல இது மொத்த சாமமும் மங்கள ஸ்வரூபம்னு பார் அப்படின்னு உபாசிக்க சொல்றேன். நனு பூர்வத்திர அவித்யமானம் சாதுத்வம் சமஸ்தேசாம் அபிதீயதே. நனு ஆனாலுமே கேட்கிறார், பூர்வத்திர அவித்யமானம் சாதுத்வம். ஏற்கனவே அந்த சாதுத்துவம் சொல்லப்படலையே. ஏற்கனவே இத்தனை உபாசனை சொல்லிட்டே, சரி சமஸ்த சாமத்துல சாதுத்துவம் உபாசின்னு சொல்றது ரைட்டு. ஆனா ஏற்கனவே அந்த மாதிரி சாதுத்துவம் சொல்லப்படலையே அப்படின்னு கேட்கிறான் திருப்பி. நனு பூர்வத்திர அவித்யமானம் சாதுத்துவம் சமஸ்தே சாம்னி அபிதீயதே. அப்ப இங்க அதுக்கு அதெல்லாம் சாதுன்னு சொல்லல. இத மட்டும் சாதுன்னு சொல்லியிருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் திருப்பி அதே பாயிண்ட் தான் சொல்றான். அதனாலதான் இவர் நான் சாது சாம இதி உபாஸ்தே இதி உபசம்ஹாராத். அந்த கொட்டேஷனை இப்ப கொண்டு வரார். நம்ம அத முன்னாடியே போன லைன்லயே அத சொல்லிட்டோம். இவர் என்ன சொல்றார்? முதல்ல என்ன சொன்னார்? சாது திருஷ்டி விதிபரத்வாத்துன்னு முதல்ல சொல்லிட்டார். இல்ல, இல்ல. அது சாது, இது சாது. இது சாதுன்னு சொன்னா, அது சாது இல்லன்னு தான் ஆச்சுங்கிற மாரி திருப்பி அவன் சொல்றான். அதுக்கு தான் சொல்றார், சாது கோட் பண்ணியே காண்பிக்கிறார். சாது சாம இதி உபாஸ்தே இதி உபசம்ஹாராத். சாது சாமம்னு உபாசி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால, இது ஒரு உபாசனா விதி தானே ஒழிய, இது கேரக்டரிஸ்டிக்க சொல்றது இல்ல. எட்டிமலாஜிக்கல் வேர்டு கிடையாது இது. இது ஒரு விதி வேர்டு. என்ன இன்ஜங்ஷன். இப்படி உபாசி அப்படின்னு சொல்லும்போது இதி உபசம்ஹாராத். சாது சப்தா சோபனவாச்சி. சாதுங்கிற பதத்துக்கு மங்களம்னு அர்த்தம். கதம் அவகமியதே இதி ஆக. எப்படி தெரியறது சாது சப்தம் மங்கள வாச்சியம்னு? அதுக்குதான் ஸ்ருதி சொல்ற. இதையே இங்க எடுத்துன்னு வருது சொல்றார் பாஷி. எத்கலு சாது தத் சாமேத்யாச்சக்ஷதே எத சாது ததா சாமேத்தின்னு இருக்கு இல்லையோ மந்திரம். அது சொல்றார், எத்கலு லோகே சாது சோபனம் அனவத்தியம் பிரசித்தம். அவதி இல்லாததாகிய மங்களம்னு அர்த்தம். அந்த மங்களஸ்வரூபம் என்று சாது பதம் பிரசித்தம். தத் சாம இதி ஆச்சக்ஷதே குஷலாக. குஷலர்கள்னா விஷயம் அறிந்தவர்கள் அர்த்தம். தத் சாம அது சாதுன்னு சொல்ற இடத்துல தத் சாம அது நல்லது அப்படின்ற அர்த்தப்படும்படியாக தத் சாமன்னு சொல்றா. அதனால சாதுங்கிறது சாமங்கிறது சாதுவை சொல்றதுதான்ன்றது ஒரு அடிஷனல் லாஜிக் கொடுக்கிறது வேதம். எத் அசாது விபரீதம் தத் அசாமேதி. எது
சாதுத்துவம் இல்லாததாக இருக்கோ அந்த இடத்துல அசாம அப்படின்ற பதம் உபயோகப்படுறது. ததுத அப்பி ஆகு அடுத்த மந்திரம் ததுதாப்யாஹு சாம்னாயேனம் உபாகாதிதி சாதுனாயேனம் உபாகாதித்யேவ ததாஹு அசாம்னாயேனம் உபாகாதிதி அசாதுனாயேனம் உபாகாதித்யேவ ததாஹு. இப்போ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றது ஸ்ருதி. சாம்னா ஏனம் உபாகாத், அதாவது ஒருத்தனை ராஜாவின் இடத்துல ராஜன் கிட்ட அழிச்சுண்டு போய் இவன் சாது விருத்தி இருக்கிறவன், அதனால இவனை ராஜா மரியாதைப்படுத்துறார் அப்படிங்கிற மாதிரி பதங்கள்லாம் உபயோகமாறுதே இல்லையா? உபகத்தவான் சாம்னா ஏனம் ராஜானம் சாமந்தம் ச உபாகாத். பாஷிகரர் தத் தத்ரேவ சாது அசாது விவேககரணே உத அபி ஆஹு. இன்னும் கொஞ்சம் டிஸ்டிங்டா இத சாது அசாது சப்தத்தை டீடைல்டா இங்க எக்ஸ்பிளைன் பண்றது வேதம். சாம்னா ஏனம் ராஜானம் சாமந்தம் ச உபாகாத். சாம்னா உபாகாத் இந்த மங்களமாக அந்த ராஜானம் உபாகாத்து ராஜாவை அடைகிறான். யாரு? சாதுனா ராஜா. அவன் சாது தன்மையோடு சாமமாக அவன் அணுகினான் அப்படின்னு சொல்றது. சாமத்துடன் அணுகினான் அப்படின்னா நல்ல விதமாக அணுகினான்னு அர்த்தம். அதே மாதிரி அசாமத்தோடு அணுகினான் அப்படின்னா சரியான வழிமுறை இல்லாமல் அணுகினான் அர்த்தம். தது உத்த அப்பி ஆகுகு. உலகத்தார் குஷலாக வித்வான்கள் என்ன சொல்லுவார்னா சாம்னா ஏனம் உபாகாத் அப்படின்னு சொல்லும் பொழுது சாதுனா ஏனம் உபாகாத் இத்தியேவ. சாதுத்தன்மையோடு சாமத்தோடு அடைந்தான் ஒருத்தனை சேர்ந்தான்னா சாதுத்தன்மையோடு சேர்ந்தான் அர்த்தம். ததாஹு அசாம்னா ஏனம் உபாகாதிதி அசாதுனா ஏனம் உபாகாதித்யேவ ததாஹு. அசாமத்தோடு ஒருத்தனை அணுகினான்னா சாதுத்தன்மை இல்லாமல் அடைந்தான் அப்படின்னு அர்த்தப்படும் உலகத்துல உபயோகப்படும் பொழுது. அதுதான் இங்க பாஷிகாரர் தத்ரேவ சாது அசாது விவேககரணே உதாபி ஆகும். இதே விஷயத்துல எது சரி எது தவறு அப்படின்னு சொல்ல வரக்கூடிய விஷயத்தில் என்ன சொல்லுவா? சாம்னா ஏனம் ராஜானம் உபாகா சாமந்தம் ச உபாகா அப்படின்னா ஒருத்தன் நல்ல விதமாக சாமத்துடன் அரசனையோ அவனுடைய தளபதியையோ அடைந்தான். சாம்னா உபாகாத் அப்படின்னு சொல்லப்படுறது. உபகத்தவான் கஹாசௌ, யாரு அந்த மாதிரி யார் அரசனை அடைந்தான்னு சொல்றான்னா யதஹா அசாதுத்வ பிராப்தி ஆசங்கா சஹா இத்யபிப்ராயஹ. யார் ஒருத்தன் ராஜாக்கு அசாதுத்துவம் பண்ணுவான் அப்படின்னு பயப்பட்டதோ, யதா யாரிடம் இருந்து அசாதுத்துவ பிராப்தி நன்மை கெடுதல் ஏற்படும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கோ, யாரோ ஒருத்தன் ராஜாட்ட போறான், என்ன அவனால ராஜாக்கு ஏதாவது தீமை ஏற்படும் இல்ல தப்பான இன்டென்ஷனோட அவங்ககிட்ட போறான்னா அப்படி போகல அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரேஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. அந்த காலத்துல வழக்கத்துல இருந்திருக்கு. சாம்னா ஏனம் ராஜானம் உபாகா அப்படின்னு நல்ல எண்ணத்தோட தான்ப்பா போனான் அப்படிங்கிற அர்த்தம். சோபனா அபிப்பிராயேன சாதுனா ஏனம் உபாகாத் இத்யேவ தத்து தத்ர ஆகு லௌகிகா. லௌகிகான்னா உலகத்தார் எப்படி அதை சொல்றா? சாதுனா ஏனம் உபாகாத்
சோபன அபிப்பிராயன சாம்னா உபாகாத், சாமத்தோடு தான் போனான், நல்ல எண்ணத்தோடு தான் ராஜாட்ட வந்தான். எதை வச்சு சொன்னா, பந்தனாதி அசாது காரியம் அபஷ்யந்தா. அவன் ராஜாவால் பந்தனம் பண்ணப்பட முடியாததாக இருக்கிறதுனால அப்படின்னு. என்ன பந்தனாதி அசாது காரியம் அபஷ்யந்தா. ராஜா அவனை அரெஸ்ட் பண்ணல, பிடிச்சி சிறையில் அடைக்கல அப்படின்றதுனால அதை வச்சு அசாது காரியம் அபஷ்யந்தா, அந்த மாதிரி தப்பான ஒண்ணு நடக்கலைங்கிறத பார்த்து அவ என்ன சொல்றா, சாமனா ஏனம். இது பந்தனம் பார்க்கலைங்கிறதுக்கு ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். போன ஒருத்தன் வேற ஏதாவது உசர்ப்பரா இருக்கான்னு வச்சுப்போம், ராஜ்யத்தை ராஜாவுக்கு கெடுதல் விளைவிக்க போறவன் இவன் போய் ராஜாவை பந்தனப்படுத்த முயற்சியும் பண்ணலாம், அப்படியும் இருக்கலாம். இல்ல ராஜாவால இவன் சிறையில் அடைக்கப்படவில்லை அப்படின்னு, மோஸ்ட்லி ரெண்டாவது அர்த்தம் தான். இருந்தாலும் இங்க அசாதுவா போகிறவன் அந்த மாதிரி கூட ராஜாவுக்கு கெடுதல் பண்ண போகலைங்கிறது தானே இங்க சொல்லவா. அதனால இந்த பந்தனம்ன்ற அசாது காரியம் அவன் ராஜாவுக்கு பண்ணான்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே அங்க விபரீதமா நடக்கலைங்கிறதுனால இவன் நல்ல விதமான எண்ணத்தோடு தான் போனான் அப்படின்னு ஒரு யூசேஜ் இருக்கு உலகத்துல. அப்படின்றத இன்னும் ஸ்ருதி மெனக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்றது. எத்திர புனகா விபர்யேன பந்தனாதி அசாது காரியம் பஷ்யந்தி தத்ர அசாம்னா ஏனம் உபாகாதிதி அசாதுனா ஏனம் உபாகாதித்யேவ ததாஹு. இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா விபர்யேன, இதுக்கு நேர் எதிர்மறையா இருந்தா என்ன சொல்லுவா, தப்பான எண்ணத்தோட தான் போனா. பந்தனாதி அசாது காரியம் பஷ்யந்தி, அங்க ஏதோ அரஸ்டுங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கப்பட்டால், இவன் ராஜாவை கட்டி போட்டாலோ ராஜா இவனை கட்டி போட்டாலோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறது, என்ன அசாது விஷயத்தை பார்த்தா என்ன சொல்லுவான், அசாம்னா ஏனம் உபாகாத், தப்பான எண்ணத்தோட தான்ப்பா இவன் போனான் அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி சொல்லும் பொழுது அசாம்னான்ற பதம் உபயோகமாகிறது. அதனால அசாதுனா ஏனம் உபாகாதித்யவ ததாஹு. அதனால சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, சாமங்கிற பதத்துக்கு சாதுன்னு அர்த்தம் இருக்கு உலகத்துல, அவ்வளவுதான் இதுல தாத்பரியம். அத உத அபி ஆஹுஹு சாமஹ நோ பத இதி யத் சாது பவதி சாது பத இத்யேவ ததாஹுஹு அசாம நோ பத இதி யத் அசாது பவதி அசாது பத இத்யேவ ததாஹுஹு. அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு சொன்னா அங்கேயும் சாம அப்படிங்கிற பதம் உபயோகமாகுது அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. அத உத்த அபி ஆகு, இன்னொரு விதமாகவும் உபயோகப்படுறது சாமன்ற பதம். என்ன, சாம நோ பத, நோனா நகா, நமக்கு இது நல்லது அப்படின்னு சொன்னா நோ சாம அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. எது எத் சாது பவதி, எது நல்லதோ அது நமக்கு சாமம் அப்படின்னு சொல்றோம், சொல்லிட்டு இருந்திருக்கா. நம்ம எங்க சொல்றோம், நமக்கு மற்றவனுக்கு மட்டும் இல்ல, நமக்கு எது நல்லதுன்னு சொல்லும் பொழுது கூட நோ சாமஹா அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. பவதி சாதுபத இத்யவ ததாஹு. அப்படியே அசாமம் மங்களம் இல்லாததா இருந்தா அசாமனஹா அப்படின்னு, அது நமக்கு நன்மை கொடுக்காதது. பத இதி எது அசாது பவதி அசாது பத இத்யவ ததாஹு. அதனால அசாம சாம அப்படிங்கிறது நமக்கு நன்மையை சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. அத உத அப்படி ஆகு ஸ்வசம்வேத்தியம் சாம, நமக்கு தனக்காக என்று நினைத்துக் கொள்ளும் பொழுது, அவர் நம்மளுடைய அனுபவத்திலேயே தெரியும் பொழுதுன்னு அர்த்தம். சம்வேத்தியம் தன்னோட அனுபவத்தை சொல்லும் பொழுது கூட நகா சாம அஸ்மாகம் பத இதி அனுகம்பயந்தः சம்ருத்தம் இத்யாஹு. ஏதத் தைஹ உக்தம் பவதி யத் சாது பவதி சாது பத இத்யேவ ததாஹு. விபர்யே ஜாதே அசாம நோ பத இதி யத் அசாது பவதி அசாது பத இத்யேவ ததாஹு. தஸ்மாத் சாம சாது சப்தயோஹ ஏகார்த்தத்துவம் சித்தம்.
அதனால சாமம்ங்கிறதும் சாதுங்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது சித்தமாகிறது. மத்த இதெல்லாம் நம்ம டைரக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். स यः एतदेवं विद्वान् साधु साम इति उपास्ते अभ्यासः हयदेनं साधवः धर्माः आचगच्छेयुः उपचनमेयुः. இந்த முதல் கண்ட கடைசி மந்திரம். அதனால ரொம்ப சிம்பிள் விஷயம்தான். சாதுங்கிறது சாமத்துக்கான ஒரு தன்மை. அதனால மொத்த சாமத்தையும் சாது குணமாக உபாசி. எந்த வித்வான் அந்த மாதிரி சாது சாமன் உபாசிக்கிறானோ அவனுக்கு எல்லா விதமான நன்மைகள் ஏற்படுறது. ஸ்ருதி ஸ்மிருதி அவிருத்தா தர்மாகா, மங்களமான விஷயங்கள், ஸ்ருதி ஸ்ருதி சம்மதமான தர்மங்கள் அதனால இருக்கக்கூடிய பலன்கள் அவனுக்கு கிடைக்கும்னு பலஸ்ருதி பண்றது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு முதல் உபாசனை. போக போக இன்னும் டீட்டெயில்டு உபாசனங்கள் இருக்கும். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.